வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது காத்திருந்த காதல். ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி. மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த கதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல் பார்வை. கோவை மாநகரில் இருக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி. ஒவ்வொரு காலையும் அவள் பழக்கமாக ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்குள் நுழைவதுதான். அமைதியானவள், எப்போதும் தனக்குள் ஒரு உலகத்தை கொண்டு நடக்கும் மனம். அந்த நாளில் ஒரு புதுமை இருந்தது. நுழைவாயிலில் ஒருவன் அவளை சிரித்து பார்த்தான். அவன் பெயர் அர்ஜுன். புதியதாக வந்த ப்ராஜெக்ட் லீட். அவர்களது கண்கள் சந்தித்தது ஒரு நொடி. ஆனால் அந்த நொடி ஒரு தலைமுறை போல் உணர்ந்தது. அழகான அனுசரணையோடு இருவரும் வேலை தொடர்பாக பேச ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் கற்றுக்கொள்தல் பற்றிய ஆர்வம், புத்தகங்கள், இசை, பசுமை, பழக்கங்கள் எல்லாமே ஒரே வேவ்லென்த். தன்னோட பேசும்போது ரேவதிக்கு ஒரு புது சுவாசம் போல் இருந்தது. ஒரு நாள் இருவரும் லஞ்ச் நேரத்தில் டெரஸ்க்கு போனார்கள். காற்றும் மென்மையாய் வீச அர்ஜுன் மெதுவாக கேட்டான், நீங்க நம்ம வாழ்க்கையை சிலரை மட்டும் சந்திக்கிறோம், ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையையே மாற்றி விடுறாங்க. உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கான்? ரேவதி சிரி ரேவதி சிரித்து தயங்கியே சொன்னார். நீங்க இல்லாத நாள் என்னால வேலை செய்ய முடியல. அந்த சொற்கள் இருவருக்குள்ளும் காதலை உறுதிப்படுத்தினது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரு பக்கமே இல்லை. அர்ஜுனுக்கு மும்பைல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. 2 வருட அசைன்மெண்ட். ரேவதியோ அவளது குடும்பத்துக்காக கோவையில இருக்க வேண்டிய நிலை. இருவரும் அன்போடு கனிவோடு பிரிந்தார்கள். இதை விட நல்ல நேரம் வரும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மனது முடிந்த ஒவ்வொரு நாளும் ரேவதி அவனுடைய மெசேஜ்கள், வீடியோ கால்கள் பார்த்து வந்தார். அர்ஜுனும் தினமும் ஒரு காலத்துக்கு கால் செய்வான். ஆனாலும் நேரமும் இடமும் இருவரையும் விளக்கத் தொடங்கியது. மெசேஜ்கள் குறைந்தன. ஒரு நாள் முழுமையாக நின்று விட்டன. 3 வருடங்கள் கழித்து ரேவதி இன்னும் அவரை மறக்காமல் ஆனால் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாளில் அவளது கிளினிக்கில் ஒரு நோயாளி வந்தார். பேஸ் மாஸ்கில் இருந்தாலும் அவன் கண்கள் அவளை கண்டு பேசின. ஹாய் என்றான் மெதுவாக. அவள் கண்களில் நீர் சிந்தியது. நீ எப்போ வந்த? ரேவதி, நீ பார்த்த நாள் முதல் நான் வராமல் இருக்க முடியவில்லை. ஆனால் காலேஜ் வந்ததுக்குள் 3 வருடம் ஆயிடுச்சு என்றான் அர்ஜுன். அவள் பார்வையில் எதுவும் மாறவில்லை. அன்பும் காதலும் அதே இடத்தில் இருந்தது. முடிவு. அந்த மாலை இருவரும் பழைய காபி ஷாப்புக்கு போனார்கள். மழை சிறிது சிறிதாக பெய்தது. அதே நிழலில் அதே காதல் மறுபடியும் மலர்ந்தது. இப்போது என் வாழ்க்கை முழுவதும் நீயோடு இருக்க நான் ரெடி என்றான் அர்ஜுன்.